வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் வந்துட்டு போயிடும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஷோ பாத்தீங்கன்னா காணாம போயிடும். வயிறார சாப்பிட்டீங்கன்னா எல்லாமே குணமாகும். மனசார வாழலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்ட் தான் நம்மளோட கிச்சன் கலாட்டா. இன்னைக்கு யாரு அந்த சன்னச்சித்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அழகானவங்க, திறமையானவங்க, இளமையானவங்க, முதுமையானவங்க, புதுமையானவங்க, எளிமையானவங்க, கனிவானவங்க, அப்படி சொல்லிக்கிட்டே போறோம். லெட்ஸ் வெல்கம் கயல் வடிவா அவர்கள். காட்டு மைனா என்ன கொஞ்சம் கொஞ்சம் போனா மஞ்ச காட்டுக்குள்ள அப்ப காதல் சொல்லி போனா. ஆஹா ஆஹா, 90ஸ்ல அப்படியே நதியா மேம பார்த்த மாதிரியே இருக்கே. வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். அவ்வளவுதான். இன்னைக்கு இட்ஸ் ஆசம் டே, ஆஸ்பீஷியஸ் டே. அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி சுடிதார் எல்லாம் 90s எங்க அம்மா ஸ்டேஜ்லயே முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீங்க அது ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருக்கீங்க பாருங்க. இந்த சுடிதாரை போட்டு வந்த அப்புறம் ஓ மை காட் 80s காலம் வந்துருச்சு எனக்கு. வரும் 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 வரும். இல்ல இதுதான் வந்துட்டு இளமை புதுமை அப்படின்னு சொல்லுவாங்க. இளமை புதுமை. சொல்லுங்க சொல்லுங்க. சமைச்சு வாயில போடுறலாம் அப்ப தெரியும். என்னங்க நான் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடிவம்மாக்கு வேற லெவல்ல சமைக்க தெரியும், அவங்க சமைச்சாலே பட்டி தொட்டி எல்லாம் வந்துட்டு பதறும் அதரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சும்மாவா? எப்படிங்க? உண்மையாவே சமைக்க தெரியாதுமா? தெரியாதா? தெரியாது. 11 இயர்ஸ்ல நடிக்க வந்தேன். வீட்டுல அம்மா அக்காங்க எல்லாமே சமைப்பாங்க. 11 இயர்ஸ்ல நடிக்க வந்தீங்க, ஓகே. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலியா நீங்க? எங்கம்மா வீட்டுக்கு போனாலும் டெய்லி ஷூட்டிங் போவோம்ல, ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம்ல. அப்போ அதாவது கிட்டத்தட்ட சும்மா கிடையாது, 11 இயர்ஸ்ல இருந்து இன்னைக்கு 74 ஏஜ் வரைக்கும் அவங்க வந்துட்டு நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 60 இயர்ஸ் ஷீ இஸ் ஆக்டிங். ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் அவங்களுக்கு கொடுத்து. 70லாம் இல்ல, 62 தான். ஓ மை காட். ஆனா இன்னும் 8 இயர்ஸ்ல நம்ம வந்து ரெக்கார்டை பீட் பண்றோம். ஓகே ஓகே, வெரி குட். அவங்களோட ஏஜ் வந்து 80 தொட போதா? சரி சரி சரி, காம் டவுன். சரி சரி, ஓகே. வெல்கம் டு கிச்சன் கலாட்டா. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்? நார்மலா கீரை வந்து பருப்புல போட்டு பண்ணுவாங்க. நீங்க வெறுப்புல போட்டு பண்ணுவீங்களா? சரி சரி, கடைஞ்சி பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனா நம்ம பண்ற டிஷ் வந்து பசங்களுக்கும் பிடிக்கணும், பெரியவங்களுக்கும் பிடிக்கணும். ஸோ அதனால கீரை தொக்கு டிஃப்ரெண்டா பண்ண போறேன். ஆஹா, இன்னைக்கு ஒரு சன்னச்சத்திரம் இங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு விசித்திரம் வரப்போற நேரமும் வந்து விட்டது. அது யாரு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஷோக்குள்ள போயிடலாமா? ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டலுடன் Yes, it's so 223 pounds. Here comes Vadivu. கட்டு கட்டு கீரை கட்டு புட்டு புட்டு ஆஞ்சு புட்டு. சன்னச்சத்திரம் நீங்க இங்க இருக்கீங்க, உங்களுக்காகவே ஒரு வினோதம். என்னது? ஒரு பயங்கரமான ஒரு வினோதம். என்னது? ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் நாங்க இங்க இறக்கோம். அவர் விசித்திரமா, வினோதமா, இல்லனா எப்படி கொடூரமா அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்தா வந்து பார்க்கணும். ஆனா சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் தான் இன்னைக்கு வர போறாங்க. கூப்பிடலாமா? கூப்பிடலாமே. லெட்ஸ் வெல்கம் கவுன்சிலர் ஸ்னேக் பாபு அவர்கள். கண்ணன் வரும் வேலை கண்ணி மாலை காத்திருந்தேன். என்ன சின்ன தயக்கம் சில மயக்கம் அதை ஏற்கின்றேன். கடங்கா ஆஹா, எது மேடம் என்கிட்ட ஹெவியா உங்களை லைக் பண்ணிருக்கு? இந்த சேலை விக்கிறது தான். முத்து போன்ற எனது சிரிப்பா, இல்ல முரட்டு தோல் உடம்பா, இல்ல நடனமாடும் என்னுடைய நடையா, இல்ல நாவி கவலத்திலிருந்து சிரிக்க வைக்கும் என்னுடைய திறனா? என்னன்னா நான் சமைச்ச சாப்பாடு சாப்பிட வந்தீங்களே, அத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. உன் பேர் என்ன? இப்பதான் சொன்னீங்க. ஸ்னேக் பாபு. அவளை பாத்தீங்களா? நீங்க தப்பா சமைச்சீங்கன்னா துப்பிடுவான். ஆமா ஆமா, அந்த மாதிரி வித்தைகள்லாம் பயங்கரமா இருக்கும். யார பாத்துறா தப்பா சமைப்பாங்க? என்னுடைய அம்மாடா இது. அம்மா, என்னுடைய தாய். ஆக்சுவலி உனக்கு அம்மா, எனக்கு அம்மம்மா. அது என்னடா அம்மம்மா? என்ன சமையல் இன்னைக்கு? கீரை தொக்கு. என்னது? கீரை தொக்கு. ஒரு சிக்கன், ஒரு டக்கிலோ, ஒரு ஜிக்காங்கொக்கா, ஒரு கபாப், அப்படி ஏதாவது தெரியுங்கன்னு பார்த்தா கீரையை செய்யறவங்களா? கீரைய அடுத்த ஷோக்கு வரும்போது அது செஞ்சு தரேன். அடுத்த ஷோக்கு நான் வரணும்ல? வாங்கங்கிற, அதான் நான் சொல்றேன். நீங்க வாங்க. என்ன கீரை சமைக்க போறீங்க?
அரைக்கீரை. அரைக்கீரை. ஏன் நிக்கீரை, உரைக்கீரை, சிரிக்கீரை, மிரிக்கீரை அப்படி போட்டு எல்லா கீரையும் சமைக்க கூடாதா? இல்லம்மா, எல்லா கீரையும் போட்டு அப்புறம் வயிறு. எனக்கு ஒரே டவுட், ஏதோ குளத்துல குளிச்சுட்டு வந்த மாதிரி சாலி வச்சு மூடினே இருக்கியா? இல்ல, என்ன கட்டம் போட்டாலும் கவுன்சிலர் ஸ்டேக் பாபு மாதிரி இல்ல. ஆமா. இத போட்டு மேட்ச் பண்ணுன்னு கொடுத்தாங்க. ஐயா, இப்பவும் மேட்ச் ஆகலையா? அப்படியா? சேலை விக்கிற மாதிரி இருக்கீங்க. இத நீயே வச்சுக்க. ஓகே, சமைப்போமா? ஆரம்பிப்போமா? போ. ஓகே. அதாவது ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கவுன்சிலர் வந்திருக்காரு, இந்த சால்வியை போட்டு இவங்களை வந்து அமுச்சு விடுவோம். சரி, நடக்கட்டும், இதாங்க, நடக்கட்டும். நீங்க போடுங்க மேடம். ஆஹா ஆஹா ஆஹா. ஆஹா. இன்னொன்னு, இப்போ அவங்க நம்ம ஷோக்காக வந்திருக்காங்க. ஆமா. இந்த சால்வி எடுத்து அவங்களுக்கு போத்தி விட்டு ஏன் சால்வையை நானே எடுத்து அவங்களுக்கு மாட்டணுமா? ஆமாங்க, ஆமா. கவுன்சிலர் ஐயா, சமையல் முடிச்சத வந்து சாப்பிட்டுட்டு போங்க. ஆஹா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கண்டிப்பாமா, கண்டிப்பா. ஆஹா, அது போட்டோ கொடுங்க. போட்டோ கொடுங்க. அப்படியே உங்க ரெண்டு பேரையும் மேய்க்கிறதுக்கு நானும் வந்திருக்கேன் இல்லையா? ஆமா. அதனால இந்த சால்வியை எனக்கும் வந்து ஆமா போட்டு விடுங்க. ஐயே, என்னடா இது? ஓகே.